இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16 அதிகாரம் 24 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஆண்டவரத்தில் மனம் விட்டு கேட்கலாங்க. கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாருங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? நம்ம ஏசப்பா கிட்ட உரிமை இருக்குது, கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டாலும் ஒரு கொடுப்பாருங்க. எதற்கு தயக்கம்? நம்ம சொந்தக்காரர்கிட்ட கேட்க போகிறோமா, இல்லை நண்பர்கள்ட்ட கேட்க போகிறோமா? எனக்கு இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லி அவங்க கூட தயங்குவாங்க, பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி யோசிக்கவே மாட்டேன். என் மகள் கேட்குறேன், என் மகன் கேட்குறான், நிச்சயமாக நான் கொடுப்பேன், கலங்காது அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கின்றார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகனே, எதற்காக இந்த தயக்கம்? உனக்கு கேட்குறதுக்கு ஏன் தயங்குறா? நீ யார்கிட்ட கேட்குற? உன் அப்பா கிட்டே கேட்குற, ஏசப்பா கிட்டே கேட்குற. தயங்காத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூப்பிடுதலை கேட்கின்றார். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, அவர் கேட்கல. நம்ம தினந்தோறும் ஜபிக்கிறோம், வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும், இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், சில பல விஷயங்கள்லாம் யோசிச்சு என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் பாதத்தில் அம்மது நம்ம மனசு விட்டு உள்ளே இருக்க பாரத்தில் நம்ம இறக்கி வைக்கிறோம். ஆனாலுமே வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை பிரதர், அப்படியே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை மென்மையாக்க போகின்றார், கட்டி எழுப்ப போகின்றார். மகனே, கலங்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமார் அப்படின்னு சொல்கிறார்ல. அதிகமாக உங்களை நேசிக்கின்றார். பார்த்தீங்களா? நம்ம இணைந்து ஜபிக்கின்ற வேலையில் குடும்ப ஜபம் நிச்சயமாக இருக்கணுங்க. இந்த தவக்காலம் பயணம் நம்ம போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரம் என்ன இருக்குது? புனித வாரத்தை நம்ம சந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர் பட்ட பாடுகள், வலி, வேதனைகள் எவ்வளவோ இருக்கலாம். எவ்வளோ யாருக்காக இதெல்லாம்? எல்லாம் நமக்காக தானே. தலையில் முள் கிரீடங்கள், சாட்டை அடிகள் எப்படிலாம் அடிச்சிருப்பாங்களோ, எல்லாம் அவருக்காக மட்டும் நினச்சிட்ருக்கீங்களா? அவருக்காக எதுவுமே பண்ணவே இல்லைங்க. எல்லாமே நமக்காக. எனக்காக நீங்கள் அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதற்கும் பயப்படாது. இன்றைக்கி ஏன் பயப்படுற? நீ ஏன் யோசிக்கிற? நீ உனக்கு பிடிச்சிருக்க அந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணு, பார்த்துக்கலாம். தோல்வி வரதான் செய்யும், வீட்டில் ஒரு சில விஷயம் சொல்ல தான் செய்வாங்க. நல்லது நோக்கி போனால் நல்லது நிச்சயமாக நடக்குங்க வாழ்க்கையில். இல்லை பிரதர், நல்லதுனாலே வேணாம், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும்னு நினைப்பேன். ஆனாலுமே போகலான்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே ஒரு தடங்கள். இப்போ பண்ணாத, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி எனக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஏன் பண்ணுற, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல. நம்ம இன்றைக்கி தீர்மானம் எடுத்துருப்போம், நாளைக்கெல்லாம் பாருங்களேன் நான் யாருன்னு காட்டுறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2026 நம்ம ஸ்டார்ட் ஆகுது, நியூ இயர் அன்றைக்கி நம்ம ரெசல்யூஷன் எடுத்துருப்போம். இந்த வருடம் பாரு நான் யாருன்றதை காட்டுறேன், நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுருப்போம். ஆனால் பண்ணுறோமா? கேள்விக்குறி மட்டும்தான் இல்லை. ஸோ 3ஆம் மாதம் வரை வந்துடுச்சு, மார்ச் மாதம் வந்துடுச்சு. என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கோம், திரும்பி பாருங்கள். அது 2 மாதத்தை எதுவுமே பண்ணல பிரதர். அப்படி தான் போயிட்டுருக்கு. வாய் வார்த்தையாக சொன்னோம், அவ்வளோதான். திரும்பியும் டிசம்பர் மாதம் வரும், 2027 நம்ம ரெசல்யூஷன் கண்டிப்பாக எடுப்போம். இதெல்லாம் பண்ண போகிறோன்ட்டு பண்ணுவோம் மட்டும் சொல்லிடுறோம். ஆனால் பண்ணுறோமா? கேள்விக்குறி மட்டும்தான். முடிவு பண்ணிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. சில பல விஷயங்கள் நம்ம கற்றுப்போம் வாழ்க்கையில், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. பண்ணாமலே நான் அப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தை பேசுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கிடலாம்டா. எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி, நான் கிணத்துல குதிச்சு தான் ஆவேன். மீண்டு வரதுன்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நீச்சல் தெரிதோ தெரியலையோ, தத்தளிச்சாவது நான் மேலே வந்துடும்டா. ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அடுத்த நம்ம நகர முடியும், அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகனே, கலங்காத, நான் இருக்கேன் உன் கூட, தைரியமார் அப்படின்னு சொல்லிட்டு காணும். ஸோ இன்றைய நாள் ஜபம், உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். ஏன்னா அந்த தவக்காலத்தை நம்ம யாரை போய் சந்திக்கணும்? மனசு உடஞ்சு நொந்து போனவங்களை போய் சந்திக்கணும். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியை போய் சந்தித்து ஆறுதலாக ஒரு 4 வாரத்தை பேசுகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார்ல. அம்மாவா இல்லையா? இந்த தவக்காலத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள். உங்களே நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்தவங்க யாரும் கேட்காதீங்க. நான் நல்லவன் நீங்களே சொல்லிக்கூடாதுல. அடுத்தவன் ஜட்ஜ் பண்ணோம், நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஏன் பிரதர் ஜட்ஜ் பண்ணணும் நல்லவன் அப்படின்னு சொல்லி? எனக்கு நான் தெரியணும் நல்லவனா இல்லையான்ட்டு. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ நல்லவனா கெட்டவனான்றது அவர் பார்த்துட்டு இருக்காருலாம்.
உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், எல்லாமே நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். தப்பான விஷயங்கள் யோசிக்க தோணும், தவறுகள் செய்ய தோணும். அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஜெபம், வேதத்தை வாசிக்கணும். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் கவலைகளை, குறிப்பாக எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை குறித்த கவலைகள் நீர் அறிந்திருக்கின்றப்பா. எங்களுக்கு புரியாத போதும் உங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. தினமும் உம்மை தேடவும் உம்மிடம் ஜெபிக்கவும் எங்களுக்கு பலன் தாரும் அப்பா. ஆண்டவரே, என் கூப்பிடுதல் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீங்கிற்கும் எங்களை விலக்கி காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தெய்வீக சமாதானத்தினாலும் நிச்சயத்தினாலும் இன்று எங்கள் உள்ளத்தை நிறைந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பீர் என்று விசுவசித்து ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லானவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.